சரிம்மா, அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? இவர் இறந்த பிறகு திரும்பியும் வேலைக்கு போனோன்னா எதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் எங்கள் அத்தையே சொல்லிச்சு, நீ இதனாலே உனக்கு கெட்ட பேர், வேலைக்கு போகிறதுனால நீ வேலைக்கு போகாத, நம்மள ஆளுங்க கூடயே நீ வியாபாரத்துக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே நான் வெளியே வியாபாரத்துக்கு வரும்போது ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்டுக்கு வந்து வியாபாரம் பண்ண சொல்ல, அங்கே ஒரு பேச்சு வாக்கில் மற்றவங்க வந்து பேசுகிற மாதிரி ஒரு பர்சன் ராஜ்குமார்ன்ற ஒருத்தர் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேம். பேச ஆரம்பிச்சு நான் வந்து சரியாக பேச்சு கொடுக்கல அவங்கக்கிட்ட. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னா நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், நீங்கள் பேசும்போது என் சைடு வந்து என் வீட்டு சைடு வந்து பிரச்சனை அதிகமாகும், என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை. அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவர் இந்த டோல்கேட்டில் இந்த காயெல்லாம் வெள்ளரி மாங்கெல்லாம் விற்பாங்க மேம், பஸ்ஸில் ஏறி விற்பாங்க. நான் அந்த இடத்துல வந்து டோலில் வந்து வண்டிங்களை வந்து இந்த பொருளுங்களெல்லாம் சேல்ஸ் பண்ணுவேன், இந்த பொம்மைங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவேன். இது அப்படியே பேச ஆரம்பித்தார். நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, அங்கே கடைங்க இல்லை மேம், சாப்பாடு கடைங்க எனக்கு அங்கே சுற்றி முற்றி இருக்கிறது தெரியாது. யாருன்னா சாப்பாட்டுக்கு போனால் நான் காசு கொடுப்பேன், வாங்கிட்டு வர. அந்த மாதிரி இந்த அண்ணா போக சொல்ல நானும் சரி சாப்பாடு எனக்கும் ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு காசு கொடுப்பேன் மேம். இவர் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க.